தமிழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஒரு முக்கிய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சியின் சார்பில் போட்டியிடும் உச்சநீதிமன்றத்தினுடைய மேனாள் நீதிபதி சுதர்சனம் அவர்கள் பற்றிய உள்துறை அமைச்சருடைய ஒரு அபத்தமான கருத்தை கண்டித்துதான் இன்றைய அறிக்கை எழுதியிருக்கிறார். உச்சநீதிமன்ற நீதிபதி பர்திவாலாவின் அண்மை தீர்ப்புகள் சங்கடத்தை உருவாக்கியுள்ளன. சில வழக்குகளை அவரிடமிருந்து வேறு நீதிபதிகளுக்கு மாற்றி தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். மருத்துவ சேவைகளை வழங்குவதிலும் மக்களின் உடல்நலம் காப்பதிலும் தமிழ்நாடு அரசு நம்பர் 1 என்பதை உறுதி செய்வோம் என்று முதலமைச்சர் அவர்கள் கூறியிருக்கிறார். வேரோடு பிடுங்கப்படும் பயிர் பிரம்மாண்டமாக வளரும் என்று அமித்ஷாவின் பேச்சிற்கு அமைச்சர் KN நேரு பதிலடி கொடுத்திருக்கிறார். தமிழ்நாடு சிறுநீரக ஆராய்ச்சி அறக்கட்டளைக்கு ரூபாய் 1 கோடியை GRD ஜுவல்லரி நிறுவனம் வழங்கியது. எண்ணும் எழுத்தும் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களால் தேசிய அளவில் பள்ளிக் கல்வியில் தமிழ்நாடு அரசு சிறந்து விளங்குவதாக அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் குறித்த தமிழ்நாடு அரசின் புதிய கணக்கெடுப்பு 38 மாவட்டங்களில் தொடங்கியுள்ளது.